அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைடாடை. ஸோ வாங்க வளர்ந்து பேசுவாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவனுங்க பண்ணல பயமாக இருக்குது. ஸோ நம்ம ரவுண்டில் ஜாயின் ஆகிட்டோம். ஆக்சுவலி இது ஒரு யூடியூபர். நான் எனக்கும் அது கூட ப்ளே பண்ணுவேன் சார். ஸ்ரீகுட்டி ஓகே, என்னையும் நான் அக்கௌண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாட்டேன். அது நோட்டிஃபிகேஷன்லாம் வேணாம். அங்கே இருக்காரு. இதோ இவர் கூட தான் ப்ளே வந்திருக்கோம். எங்க நான் போடுறேன். ரெக்கார்டிங் அச்சோ இங்கே போடுவோம். நான் ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டுக்கிறேன். என்ன வருது? ஓகே ஓகே. நம்ம மாப் ஆகிட்டோங்க. டிடிட்டு விளாடுங்க, வேணாண்டா காசு கேட்பீங்க. ஐயோ சாட் பாக்ஸை போட்டுனே பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுறது? சரி என்ன நடக்குது பார்ப்போம். தேன் பாண்டிச்சி மயிலே நண்பர்களே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த என்ன ஆயிட்டாங்களோ டூபட்டின் பிளாட்டினிலே தெரியுது பார்த்தால் புரிந்து விடும், புரிந்து பார்த்தால் புரிந்து விடும். ஐயா ரவுண்டாக போட்டானுங்க. ஓடு 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 தீரா தீரா. ஐயா முக்கு இங்கே தான் இருக்காரு. டேய் ட்ராலாம் ஒன்று பண்ணானே இருந்தேன் போனேன். உண்மையில் நான் ஸ்ட்ரென்ட்டாக ஒழிஞ்சிக்கிட்டேன். இப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஓடு 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 ஓடு. இப்படியே ஒழிச்சிருந்தா மாட்டிப்போம். உயிரை காப்பாற்றிக்கணும்னா ஓடு சோனமுத்தா. அதை பார்த்தீங்களா, ஓடுனா தான் நம்ம தப்பிக்கிறோம். ஒரு ஏரில் நீங்க முடிச்சு விட்றாங்க. நம்ம அப்படியே ஓரத்தில் விடுவோம். ஏன்னா அந்தனா நின்றுவோம். இப்போ வாங்க இங்கே நின்றுவேன். ஒரு மாப்புனா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி மைண்ட அவர் என்ன சொல்லுவாரோ. என்ன கேட்போம் ப்ரோ, கேன் ஐ ரெக்கார்ட் பண்ணினே கேட்குறேன் பாருங்க. ஏன் வேணாம் சொன்னால் கட் பண்ணிடலான்னு. ரெக்கார்டிங் ப்ளீஸ். இவ்வளோ இது போட்டிருக்கேன், என்ன சொல்லுவார் பார்ப்போம். ஐயே நானே சாட் பாக்ஸில் போட்டு மாட்டிக்கினேன். வராங்களா வராங்களா பார்த்துட்டாங்களோ? சரி என்ன நடக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெயிட்டு இதெல்லாம் ஓடினே இருக்காங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பிளேயிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அவர் எதுவும் ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஓ அவர் எனக்கு அதெல்லாம் வேணாம். சர்க்கிளில் போட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம யாருமே பார்க்கலங்க. நம்ம இப்படியே இருந்துடலாம். பெஸ்ட்டு ஸ்ரீகுட்டியா டேய் அப்போ இந்த இடம் பார்த்து எப்படி இருக்குது? இன்னும் ஒரு அடி வாங்காமல் அவ்வளோ இதுவாக இருந்தேன். என்ன பார்த்து ஒஸ்டேடுன்றானுங்க. ஃபஸ்ட்டு போடல, நமக்கு பெஸ்ட் ஐடியா வந்துருக்கணும். தேர் பாடிச்சி பயிலே தேரோட வந்தவனே புது வேகம் பின்னி பார்ப்போமே. கேட்போம் இப்போ கேட்போம்.
திஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான்னு கேட்குறேன், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இது ஆயிடு ஆயிட்டு விடுங்க மக்களே. நோடி பேசுகிறான், ப்ளே பண்ணுங்க எல்லாம். சரி சரி ஓகே, நான் நல்லா ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இது நடக்குதுன்னு பார்க்கணும். ஆகா, இங்கே வேறு ஒன்று தான் இருக்கா மிஷினு. இருங்க இடத்த தேடணும். ஒரு நல்ல இடம் கிடச்சா. ஐயா ஐயா, தோத்துறான் இதை திருட்டு பையன் தோத்துறான். சூப்பர் ஐயா, முடிச்சிட்டா. ஓடு நீ ஓடுடா நீ ஓடுடா. எங்கேயாவது திரும்பி பார்க்காம ஓடுடா நீ ஓடுடா. ஹே ஓடுடா. ஐயா, மொத்தமாக எனக்கு கூட்டமாக தேர் பாடிச்சு வயலே தேரோட வந்தவானே அப்படி முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. ஐயா, இவனுங்களுக்கு பாயசத்தை போட வேண்டியதான். தீரா அப்பயே நான் எங்கெங்க கணக்கு பார்த்து வச்சுருந்தோம். எங்க இப்போ வந்து நம்ம அவனுங்களை போட்டு அடிக்கலாம். இவனுங்க நம்மளை அடித்ததுக்கு நம்ம அவனுங்களை போய் ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். டேய் தேடுங்கடா அவனுங்க, இன்னைக்கு அவனுங்கள பாயசத்தை போடணும்டா. டேய் பிடிக்கடா அவனுங்கள. இன்னும் இந்த ப்ரோ பிளேயர் மோடுக்கு சதக்கு மேலே வந்து இது மட்டும் தனியாக இருக்கே. சம்திங் ஃபிஷி இதுவும் இல்லை. இவன் எவன் மேலே இன்னும் 2 ஐட்டு தான் இருக்காங்களாம். வாங்க முடிப்போமா? தீரா டே சுட்டு தள்ளுங்கடா. இன்னைக்கு நம்ம அவனோட பாயசத்தை போட்டுருவோம் உள்ள ஐமுகுவா ப்ரோ. அவரான்னு தெரியல நம்ம. ஐயா அச்சோ டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது நண்பர்களுக்கு. எனக்கு அடிக்கடி லெஃப்டில் இல்லை ரைட்டில் வந்து டச்சு ஒர்க் ஆகாமல் போயிடுது. அது எப்படி சரி பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுவோம். அப்போ ஐமுகம் அவுட்டு தானா? அப்போ யார் நண்பர்கள் எனக்கு கேமரா திருப்ப முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக முடியலை. ஐயா நண்பர்களே ஆப் அடிச்சிருப்பானுங்களே. ஐயா நண்பர்களே அடிக்கடி இப்படி தான் நண்பர்களே எல்லாம் பண்ணுறானுங்க. இது வேறு ஆங்கிள் திருப்ப முடியல. சரி குட். எப்படி ஒரு மேட்ச் நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா ஈஸியாக ஜெயிக்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. ஆஹா மறுபடியுமா எங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். டேய் நண்பர்களே ஆப் அடிச்சிருப்பாங்க. டேய் ரீஸ் பண்ண ஆப்ஷனே இல்லை நண்பர்களே. இல்லை வேற அப்பா அச்சோ சரியாச்சு நினச்சேன் நண்பர்களே. நமக்கு அதானே போனா டேய் வச்சு சரிங்க நண்பர். நம்ம பதுங்கிக்கணும், எங்க அது பதுங்குற மாதிரி இடத்த தேடுவோமா? ஏங்க இப்படி ஒரு இடம் எவனுக்காவது கிடைக்குமா? ஸ்குட் கேமா? ஓ ஸ்குட் கேம் நல்லா வந்திருக்கோங்க. ஆடே டேய் மேலே நிற்க முடியுங்கடா. மாப் மேலே ஒரு மாப்பு பார்த்தீங்களா நண்பர்களே? இப்படி ஒரு அதிசயத்தை இந்த மாப்பில் இல்லை. ஓ ஷிட் ஐயா சீக்கிரம் இங்கே பாருங்க நம்ம எப்படி கொத்தா இருக்கோன்னு.
டவுட்டே வராத அளவுக்கு ஒழிஞ்சிருக்கோம். ஐய என் மனசுக்குள்ள நீ தீய நினைச்ச அப்படின்னு ரொம்ப பண்ணுறானுங்க நண்பர்களே. மாட்டிப்போமோ பயமாகவே இருக்கு நண்பர்களே. ஆகா வந்துட்டாங்க. முடிச்சிட்டாங்க நண்பர்களே. என்னை முடிச்சிட்டாங்க. ஐயா முக்கிய முடிச்சிட்டாங்க. எங்கே அவரை முடிக்கணும், நான் அவரை சுடணும், அவர் சுட வந்துட்டு இருக்கேன். நோ என்னை அவங்க முடிச்சாது. நோ நில்லுங்க. நோ 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 ப்ரோ நில்லுங்க ப்ரோ. அண்ணா நில்லுங்கண்ணா, அவங்க சொன்னோம் ட்ரிக்கட்டக்கா ஏங்க அட்டை டெட் பாடி கடை போட்டிங்க. அது மறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு போடுறானுங்க ரவுண்டு. நான் அதை பார்த்து என்னடா பண்ண போகிறேன் சொல்லுங்க. சரி வாங்க நம்ம போவோமா. போவோம், நாம கேட்போம். போங்க நண்பர்களே. இப்படியே கேட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் ஒரு பதில் சொல்லவில்லை என்றால் நான் அப்படியே ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ண போய் சீக்கிரம் பெஸ்ட் ரைட்டரும் காலி. ஆனால் சீக்கிரம் வந்து பெஸ்ட்டு சீக்கிரம் தான். ஆனால் வந்து அந்த ஐட்டரும் பெஸ்ட் ரைட்டர் இருந்தால் தான் அவுட் ஆகிட்டார். ஆனால் போடாடே என்னதான் வாங்க முடியாது. ஓசி விளாடுற கேம் ஓசியில் தான் விளாடணும். இந்த மாதிரி காசெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு மாறுது நண்பர்கள், ஏன்னு தெரில. ரொம்ப ஒரு மாதிரி தூக்குறோமா ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. சீப்பா போடா. காசு ஒரிஜினல் காசு. இவனும் டெத்திமா சீக்கிரம். அட டே நண்பர்களே, ரொம்ப கடுப்பேற்றுறான். ரொம்ப கடுப்பேற்றுறீங்கடா. என்னது வானா என்னடா சொல்கிறீங்க? நண்பர் எனக்கு புரியல. ஓ அவர் ஏதோ இது வச்சு போனாங்க எனக்கு தெரியல. ஒரு ரீஸ்ட் அடிக்கல கொடுத்துட்டாரு அவருக்கு. இன்னும் விடுங்க, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு ஜெயிச்சிட்டோம். இதில் என்ன பெருமை இருக்குது. அவன் எதுக்கு போகிறானோ அதுக்கே விளாட போகிறோம். என்ன நடக்குது பாருங்க. என்னங்க இப்போ நம்ம வந்து அடுத்து இன்னும் வேலை செய்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்னும் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருங்க, இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்டிங். 5 4 3 2 1. ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருக்கேன். கெட் ரெடி. சீக்கிரம் ரைடர். ஆடே இன்னும் எனக்கு அந்த ஐடியா உள்ள நண்பர்களே. நம்ம ஐடியா முடியே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நீ எங்கே இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம். அதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். அதனால் என்ன பண்ணோம், இதை மாறி மாப்பாயிட்டு மெசேஜ். ஐயோ நண்பர்களே, சாரி நண்பர்களே, அது நான் வச்ச ரிங் டோனு பைத்தியக்கரத்தனமாக வச்சுருக்கேன். இல்லை எனக்கே தெரியுது, பைத்தியம் மாதிரி வச்சுருக்கேன். அச்சோ அதிகம் பண்ணிக்கணும். ஐயோ நண்பர்களே, டிச்சு ஒர்க் ஆகலை. இதான் அடிக்கடி இப்படி தான் நம்ம டச்சு சரியாக ஒர்க் ஆகாது. அப்படியே சர்க்கிளாக போட்டிங்கடா. ஓடு நிலைமை கொண்டு ஓடு. இன்னைக்கு ஓடுறோம் தட்டுறோம் தூக்குறோம். ஓடு நெஞ்சு நிலைமை கொண்டு ஓடு. இங்கேயே ஓடிட்டு அட்டே ஏன்னா ஜம்ப் பண்ணுறேன் தான் கொடுக்கவே இல்லையா. ஓ நண்பர்களே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான இதை யோசித்து தப்பிச்சிட்டோம். இதை வந்து நம்ம கொண்டாடுறோம்.
ஒருத்தன் வரானே திருத்திட்டு போகிறானே தனக்கு நம்ம தளபதி பிளாஸ்டே ஐசா அண்ணன் கொஞ்சம் பாரு அண்ணனோட பேர் ஜொலிக்குதுடா ரொம்ப தெரிக்குதுடா அன்பு சர்ம கேளு நம்பிக்கைய சேரு இருக்குதுடா காலம் பறக்குதுடா தனக்கு வாழாத நீ தனக்கு தாழாத ஒருத்தனை வாழானே திருத்திட போகிறானே தனக்கு நம்ம தளபதி பிளாஸ்டே எங்கன்னா கச்சேரி தளபதி கச்சேரி ஏன் இங்கே வர யாவும் காமிச்சோமோ அச்சா நண்பர்களே டைமு இதுவாகுது 6 நடிக்க போகிற டைமு இது கிஃப்ட்டு வேறு இங்கே வந்திருக்கே நம்ம காப்பாடிச்சிருமோ அப்படின்னு முடிச்சு விட்டாங்க எப்போ அதான் போட்டானுங்க 3 ஐடஸ் இருக்கும் 30 செகண்ட் இருக்குது இல்லை அவன் கிஃப்ட்டு பின்னாடியே போயிடணும் என்னை விட்டுருணும் நம்ம எதுவும் அடிக்கலையே நண்பர்களே நம்ம ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு போடலக்கா தளபதி உங்கள் விஜய் நான் வரேன் உங்கள் விஜய் உயிரென வரடா உங்கள் விஜய் டேய் நமக்கு தானே பெஸ்ட் ரைடர் கொடுக்கணும் எப்போ பார்த்தா அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்ரீகுட்டின்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ ப்ரோவாக விளாடுறோம் தப்பிச்சு ஆனால் நமக்கு கிடைக்கல நண்பர்களே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஃபீல் ஆயிடுச்சு 2 லவ் மேட்ரு ஃபெயிலியரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருக்கு நண்பர்களே இது வேறு ஆங்கிளே திரும்பலை திரும்பிடுச்சு இப்போ கேட்போம் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இனிமேல் ரோப்ளாக்ஸில் ஜென்மத்துக்கும் ரொம்ப என்ன ஆழ வச்சது எங்க டேய் மீறி நம்ம அது காசு கொடுத்து வாங்கணும்னு பண்ணுறானுங்க வின்னர் டேய் இன்னும் ஏதோ வர ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க போல் அதெல்லாம் வந்து நம்ம வின்னர் ஆயிரும் இப்போ நம்ம கேட்போம் ஓகே இப்போ போயிடு ஐ எம் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டு போவோம் அது என்ன சொல்கிறான்னு தெரியல நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் என்ன கொடுக்கணும் இவங்க ரோபக்ஸு காசு கொடுத்து வாங்குறது மட்டும் தான் சொல்கிறானுங்க அந்த இது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே காட்டணும் இப்போ எங்கள் நிஜமான ஒரு சீக்கிரம் கிடச்சிருச்சு வரேன்டா டிஜி ப்ராப்ளம்னா யாருன்னு காட்டுறேன் பாடுறா இவனுங்களுக்குலாம் நம்ம யாரு காட்டுறோம் ரொம்ப நைஸாக இருக்கு மன்னிச்சிக்கோங்க நண்பா உன் லாஸ்ட் கேமா நண்பர்களே ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் வச்சு தான் வந்துட்டேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஓமா ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு இப்போ நம்ம சொல்கிறோம் இங்கே தான் இருக்கேன் எஸ் ஷிட் ஓ நோ ஓ ஷிட் மில்லி டச்சு டே நண்பர்களே அச்சோ ஸ்க்ரீன் ஹேங் ஆயிடுச்சு நண்பர்களே என்னால் இப்போ நான் வர முடியலை இப்போ என்னால் நான் வர முடியாது எனக்கே இப்போ தானே ஆயிடுருக்கு சீக்கிரம் கிடச்சிது கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு இல்லை இப்போ யாருக்கும் சீக்கிரம் கிடைக்காது இப்படியே மேட்ச் எல்லாம் ஒழிஞ்சு தப்பிச்சிடுவாங்க ஏஎஃப்கே டெத்தா என்னடா சொல்கிறீங்க வந்துச்சு ஒரு ஏதோ ரோபக்ஸ் கொடுத்துருப்பாங்களோ சம்திங் ஃபிஷிங் நண்பர்களே இல்லை நான் ஸ்க்ரீனை கொடுத்து திருப்ப முடியல
இப்போ பாருங்கள் நான் எப்படி சுட்டு தள்ளுறேன்னு. எதுவுமே பண்ண முடியல. திருப்பி மாட்டே நண்பர்களே, ரொம்ப கடுப்பாக இருக்குது. எதுவுமே டச்சே ஒர்க் ஆகல எனக்கு. டேய் அங்கே இருக்கானுங்கடா. டி திருப்பி விடுங்கடா. நண்பர்களே ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. வெறுத்துட்டேன். ரொம்ப கடுப்பேற்றிட்டானுங்க. இப்போ நான் ரெக்கார்டிங்கே எப்படி கட் பண்ணுறது? ஒர்க் ஆகிடுச்சு. ஓ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போகிறத விளாக் என்னோடய தேவை சேனலில் போட போகிறேன். அந்த சேனல் லிங்க்கும் வந்து கமெண்டில் தரேன் பாருங்கள். ஓகே, அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாள் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு நான் போடும்போது உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி விட்டானுங்க கேமராவை. யூஸ் பண்ண ஆப்ஷனே இல்லை. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எப்படி சரியாக பண்ண முடியுது? எனக்கு அனுப்ப முடியல ரெக்வஸ்ட்டு. நண்பர்கள் என்ன பண்ணவே முடியல. என் நண்பர்கள் இப்படி பண்ணுறானுங்க. சரி வாங்க ரெக்வஸ்ட்டாக கொடுக்கலன்னா ரெக்வஸ்ட் கூட கொடுக்க விட மாட்டானுங்க நண்பர்களே. ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ விட்றீங்களேடா ஓ நோ ரெக்வஸ்ட்டு. ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்குள்ள போயிட்டார் நண்பர்களே. மற்றவங்களும் போயிட்டாங்க, நானும் கிளம்புறேன். ஸோ பை கைஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.